யாருக்கெல்லாம் தலையை ஒரு துணி மூலமாக மறைச்சா, தொப்பி போடுறது, உருமாலை கட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல சிலிக்கா குறைபாடுன்னு அர்த்தம். நிறையா புழுக்கள் இருக்குது விதவிதமாக. இந்த எல்லா புழுக்களையும் கொல்வது சோடியம் பாஸ்பேட். எல்லா விதமான குடல் புண்கள், குடல் புழுக்கள் மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல சோடியம் சல்ஃபேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளோரைடு இது எல்லா விதமான பல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மருந்து. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்டு ஃபேட். ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அன்பு நண்பர்களே, சோடியம் பாஸ்பேட் இது ஆசிட் நியூட்ரலைசர். அசிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமது உடம்புல வர எல்லா ஆசிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அசிடிட்டி, இன்டைஜஷன் அதாவது ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, அல்சர் வர்றது, அசிடிட்டி வர்றது, எதுக்களிக்கிறது, இது எல்லாத்துக்கும் முக்கியமான மருந்து சோடியம் பாஸ்பேட். ஆர்த்தரைட்டிஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன் இது இந்த மாதிரி இது என்ன சிம்டம்னு கேட்டிங்கன்னா, நாக்கில் ஒரு மஞ்சள் நிற க்ரீம் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்குமாமா. யாருடைய நாக்குலையாவது மஞ்சள் நிறத்தில் பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் க்ரீம் மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி இருந்தால் அப்போது சோடியம் பாஸ்பேட் பற்றாக்குறை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சாப்பிட்ட உடம்பு எதுக்களிச்சு வர்றது, ஜிஏஆர்டின்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளக்ஸ் வியாதின்னு சொல்லி, அதுக்கு கவுட் ஆர்த்தரைட்டிஸு, யூரிக் ஆசிட் செட்டில்மெண்ட் இன் ஜாயின்ட்ஸ், சில பேர்த்துக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கும், யூரிக் ஆசிட் அங்கே நிற்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எல்லா விதமான குடல் புண்கள், குடல் புழுக்கள், குடலில் வர புண்கள், குடலில் இருக்கிற புழுக்கள், சில பேருக்கு மலம் போகும்போது புழு நெளிஞ்சிட்ருக்கும், இதுக்கு காரணம் சோடியம் பாஸ்பேட் உடம்புல குறைவாக இருக்கிறது. நெஞ்சு கரிக்கிறது, எதுக்களிக்கிறது, உணவு குழாயில் புண் இருக்கிறது, எல்லா விதமான புழுக்கள், அதாவது இன்டெஸ்டனல் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குடல் இருக்கிற புழுக்கள், ரவுண்டு வார்ம்ஸ் வட்ட வடிவமாக இருக்கிற புழுக்கள் குழந்தைகளுக்கு வர்றது, டேப் வார்ம்ஸ் டேப் மாதிரி நீளமாக இருக்கிற வார்ம்ஸு, ஹூக் வார்ம்ஸ் கொக்கி மாதிரி இருக்கிற வார்ம்ஸ், இப்படின்னு சொல்லி நிறையா புழுக்கள் இருக்குது விதவிதமாக. இந்த எல்லா புழுக்களையும் கொல்வது சோடியம் பாஸ்பேட். யாருடைய ரத்தத்தில் இந்த சோடியம் பாஸ்பேட் அளவு குறையுதோ அவங்களுக்கு தான் இந்த புழுக்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த ரத்தத்தில் அந்த பொருளை வச்சுட்டா இந்த புழுவெல்லாம் செத்து போயிடும். ஏன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திடும். சுகர், சர்க்கரை வியாதிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து சோடியம் பாஸ்பேட். அப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அடிப்படை காரணமே இந்த சோடியம் பாஸ்பேட் குறைபாடு தான். இதை உலகில் உள்ள எந்த ஒரு சர்க்கரை மருத்துவரும் கூற மாட்டார். அவர் மருந்து போடுங்க, மாத்திரை போடுங்க அப்படிம்பாரு, இன்சுலின் போடுங்கம்பாரு. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல நோயாக இருக்குன்னா அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சோடியம் பாஸ்பேட் உடம்புல ரத்தத்தில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறதுன்னு நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். அடுத்து 11 சோடியம் சல்பேட். இது லிவர் கிளீன்சர். கல்லீரல் அப்படிங்கிற லிவரில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சோடியம் சல்பேட். டீடாக்சிஃபயர் அப்படின்னா உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது. எலிமினேஷன் எக்ஸஸ் வாட்டர், உடம்புல அதிகப்படியாக தேவையில்லாத தண்ணீரை கழிவை நீக்குவது இந்த சோடியம் சல்பேட். சர்க்கரை வியாதிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஈரத்தால் அல்லது தண்ணீரால் அல்லது குளிர்ச்சியால் அதிகமாகும் வியாதிகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் வந்தாவே நோய் பெருசாயிடும், ஹீட் வந்தால் குணமாயிடும். குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு போனால் நோய் வரும், ஹீட்டான பிரதேசத்துக்கு வந்தால் நோய் குணமாகும். புரிஞ்சுக்குங்க, ஈரத்தால் தண்ணீரால் குளிர்ச்சியால் உண்டாகும் வியாதிகளுக்கு மருந்து சோடியம் சல்பேட். மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல சோடியம் சல்பேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு எல்லா கழிவுகளும் பச்சை நிறத்தில் வரும்.
ஒருவேளை மலம் பச்சையாக இருக்கலாம், சளி பச்சையாக இருக்கலாம், மென்சஸ் மாதவிடாய் பச்சையாக இருக்கலாம். இப்படி நமது உடம்பிலிருந்து வெளியே வரும் கழிவுகள் பச்சை நிறத்தில் இருந்தால் சோடியம் சல்பேட் குறைபாடு அப்படின்னு அர்த்தம். சில குழந்தைகளுக்கு பச்சையாக மலம் போகுங்க, தாய்மார்கள் பயந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த சோடியம் சல்பேட்டை கொடுத்த உடனே அது சரியாக போயிடும். 12வது கடைசியான தாது உப்பு சிலிக்கா. சிலிக்கா வந்து ஸ்கின் கிளீனர், தோலை சுத்தப்படுத்தும் மருந்து. ஹெல்த் ஆஃப் ஸ்கின், தோலுக்கான ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு பொருள். ஹேர், முடிக்கான ஒரு அருமையான ஒரு பொருள். ஸ்வெட் ஹோல்ஸ், அதாவது வேர்வை துவாரங்களை ஆக்டிவேட் செய்கிற ஒரு மருந்து. நெயில், நகத்தில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சிலிக்கா உடம்புல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நகத்தில், தோலில், முடியல, குறிப்பாக நகம்தான். நகத்தில் பிரச்சனை இருந்தாவே சிலிக்கா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சிலிக்காவை கொண்டு போய் அந்த ரத்தத்தில் வச்சிட்டோம்னா நகம் சம்பந்தப்பட்ட நகம் சிதைவு, நகம் காரை பிடித்தல், நகம் பேப்பர் மாதிரி உரிதல், நகம் உடைதல், நகம் வீக்கமாக இருத்தல், இது எல்லாமே சிலிக்கா மூலமாக சரி பண்ண முடியும். ஸ்கின், சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றது, சீல்கட்டிகள், சிலந்தி வலை கட்டிகள், இதெல்லாம் சரியாக போகும் சிலிக்கா கொடுத்தா. தலைவலி, அதாவது பின்பக்கமாக ஆரம்பித்து முன்பக்கமாக தலைவலி வந்தால் அது சிலிக்கா குறைபாடு அப்படின்னு சிம்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா தொப்பியை எப்பவுமே மாட்டியிருப்பாங்க, உருமாலை கட்டுவாங்க. தொப்பி மாட்டினா நல்லாயிருக்கும், உருமாலை கட்டுவாங்க. புரிஞ்சுக்குங்க, யாருக்கெல்லாம் தலையை வந்து ஒரு துணி மூலமாக மறைச்சா தொப்பி போடுறது, உருமாலை கட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல சிலிக்கா குறைபாடுன்னு அர்த்தம். அப்போ தான் அதை செய்யணும்னு தோணும். பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி. சைனஸ், சைனஸுக்கு சிலிக்கா குறைபாடு மட்டும்தான் சைனஸுக்கு காரணம். சிலிக்காவை கொண்டு போய் ரத்தத்தில் வச்சுட்டா சைனஸ் குணமாயிரும். எலும்பு குழி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, இன்ஃப்ளமேஷன் வர்றது, அதாவது கிருமி தொற்று வர்றது, அல்லது வீக்கம் வர்றது, அல்லது ஏதாவது வலி வர்றது, இது காரணம் சிலிக்கா குறைபாடு. முள் குத்திருச்சு, காலில் எங்காவது முள் குத்திருச்சு, அது வெளியே வரலன்னா சிலிக்கா குறைபாடுங்க. யாருடைய உடம்புல போதுமான சிலிக்கா இருக்கோ முள் குத்துனா முள் தானே வெளியே வருங்களாமாங்க, அதுக்கு எந்த ஒரு வைத்தியம் தேவையில்லைங்களாமாங்க. முள் குத்துதல், முள் உள்ளே மாட்டிக்கிறது, பீங்கான் கண்ணாடி குத்துறது, இந்த சிலிக்கா வந்து உடம்புல கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பொருள் ஃபாரின் பாடி உடம்புக்குள்ளே போச்சுன்னா சீல் பிடிச்சி அதுவே வெளியே தள்ளிடுமாமா. அது உள்ளேயே இருந்தால் உடம்புக்கு சிலிக்கா பத்தலை அப்படின்னு அர்த்தமாங்களாமா. இதுவரை நம்ம பார்த்தது 12 மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்டு ஃபேட், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து. கார்போஹைட்ரேட்டை பற்றி உங்களுக்கே தெரியும், மாவுச்சத்து, சுகர். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் சர்க்கரை வேண்டும். நமது உடம்புல சர்க்கரை இருந்தால் நல்லதுங்க. இது சம்பந்தமாக 20 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். சர்க்கரைங்கிறது கெட்டது கிடையாது. அப்போ கார்போஹைட்ரேட்டு தான், மாவுச்சத்து தான், சர்க்கரை தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுது. அப்போ அது இருக்கணும். அடுத்தது புரோட்டீன். நமது உடம்புல சதைகள், சதை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் புரோட்டீன். கொழுப்பு, ஃபேட், குளிரை தாங்குவது, ஹார்மோன்களை உருவாக்குவது. கொழுப்பு நிறைய வேலை பண்ணுதுங்க. மூளையில் கொழுப்பு இருக்குது, லிவரில் கொழுப்பு இருக்குது, பித்தப்பையில் கொழுப்பு இருக்குது, பைல் அப்படிங்கிற பித்த நீரை சுரக்குது. அப்புறம் ஃபைபர், உங்களுக்கே தெரியும், நார்ச்சத்துக்கள், அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளாக வெளியே கொண்டு வரதுக்கு. இப்படி மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அதற்கு காரணம் இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிறதா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாத வரை உங்கள் வியாதியை குணப்படுத்த முடியாது. சல்ஃபர், அதோட வேலை வந்து ஸ்கின்னையும் சலைவா, அதாவது எச்சில் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துச்சுன்னா உடம்புல சல்ஃபர் குறைபாடுன்னு அர்த்தம். கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், மசில் சம்மந்தப்பட்ட வியாதிகள், இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் மசில் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் வரும். மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, மனசு நிம்மதியாக இருக்காது, காமாக இருக்காது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மெக்னீஷியம்ங்கிறது தூக்கம் சம்மந்தமாக, மனம் சம்மந்தமாக, நிம்மதி சம்மந்தமானு புரிஞ்சுக்குங்க. பாஸ்பரஸ், இது வந்து எலும்பு சம்மந்தமானது, நரம்பு சம்மந்தமானது. சோடியம் வந்து தண்ணீர் சம்மந்தமானது. ஃப்ளோரைடு
இது வந்து எல்லா விதமான பல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மருந்து. எல்லோ கறை, பல்ல வந்து எல்லோ கறை வர்றது, போன் சம்பந்தப்பட்டது, காரை பிடிக்கிறது, பல் ஆடுவது, பல் விழுவது, பல் உடைவது, இந்த ஈறுகள்ல பிரச்சனை வருது, ஈறுகள்ல ரத்தம் வர்றது, எனாமல் தேஞ்சு போறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஃப்ளூரைடு. இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomy-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸ்ங்க.